நம்ம வந்து பெங்களூர் வந்திருக்கோம். ஸோ எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹரியானாவுடைய பெயில். ஸோ அதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம தஞ்சாவூர்லேருந்து ஒரு அண்ணன் வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம பேட்டி காணலாம். ஸோ வாங்க போகலாம். அண்ணா வணக்கம். நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? நாடார்களின் தங்க மகன் ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவிச்சு கொண்டிருக்கார். அவருக்கு ஏறத்தாழ இந்த வாரத்தில் பெயில் கிடைச்சிருக்கு கர்நாடகா கோர்ட்லேருந்து. அதனால் அவர் ரிலீஸ் பண்ணி ஜாமீன் பெற்றதுலேருந்து அவரை வெளியில் எடுத்து ஊருக்கு கூட்டிகிட்டு போன எண்ணத்தில் வந்திருக்கோம். சிறப்பாக இந்த சமுதாயத்துக்காண்டி நல்லா உழைச்சிருக்கிறாரு. அதுக்காக மாபெரும் இளைஞர் கூட்டத்தை கையில் வச்சிருக்கிறாரு. இளைஞர்களுக்கு நல்வழியில் அவர் ஒரு நல்ல மனசனாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. அவர் இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச சேவைகள் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் எண்ணற்ற சேவைகள். ஒரு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுத்து அதில் வெற்றி காண்பவர். நாடார்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலாளாக குரல் கொடுப்பவர். அந்த மாதிரி ஒரு மனிதர்களோட எங்களுடைய நட்பு இருக்கிறது என்றால் அதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுறோம். சரி, ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் அவர் கூட பழகிருக்கீங்க, பயணிக்கிறீங்க? நான் எப்படி சொல்லணும்னா, ஒரு ஏறத்தாழ ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நான் அவரோட பயணிச்சுருக்கேன். முதல்ல நான் அவரை பார்க்குறது வந்து அவர்கிட்ட தொடர்பில் இருந்தேன். ஆனால் கராத்தா செல்வின் அவரை நினைவு நாள் அன்னைக்கு திருநெல்வேலியில் அவரை நான் மீட் பண்ணி பேசுகிறப்ப அவர் நம்மக்கிட்ட நல்லா பழகினார். அதுலேருந்து எங்களுடைய நட்பு இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. உங்களை வந்து நான் நிறைய டைம் வந்து அவர் கூட பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் அதிக அளவில் போய் பார்த்துருக்கீங்க, மீட் பண்ணிருக்கீங்க அவரை? பொதுவாக சொல்லணும்னா, ஹரிநாடார் அவர்கள் கூட இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்கக்கிட்ட எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பு பழக்கம் அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். அவர் வந்து இந்த சமுதாய வேலைகளுக்காக அவர் பல இடங்களுக்கு செல்லும் பொழுது அவர் கூட பயணிக்கிறத எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச உதவியும் இந்த சமுதாயத்தை ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் அவரோட சேர்ந்து பயணம் பண்ணிட்டுருங்க. இது மாதிரி ஒரு சில விஷயங்களும் நம்ம ஊரில் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அது மாதிரி தஞ்சாவூரில் வந்து அண்ணா உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஸோ அதை பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்களா? எங்கள் ஊரில் வந்து பெரும்பாலும் தேவர் சமுதாயம் தான் அதிகம். நாங்கள் நாடார்களாக அங்கே இருக்கிறது வந்து ஹரிநாடார் அந்த ஊருக்கு வரும்பொழுது நாடார் சமுதாயமும் இங்கே மேம்படுது. ஏன்னா அந்த தேவர் சமுதாய மக்கள்களோட இணைந்து ஒரு நட்பு ரீதியாக நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு அவர் அங்கே எங்களுக்கு ஒரு தலைவராக அங்கே வரும்பொழுது எங்களுக்கு அதில் நாங்கள் இன்னும் மேற்கொண்டு பெருமை அடைகிறோம். சரி, ஓகே. அதுவும் இல்லாமல் இன்னும் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்ததுக்கு 2 வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. முதல் தடவை வரும்பொழுது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்தநாள் வந்து நாங்கள் நடத்தினோம் திருக்காட்டுப்பள்ளி ஸ்கூலில். அதுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லேப்டாப் கொடுத்தோம். அது இல்லாமல் சிசிடிவி கேமரா கொடுத்தோம். அந்த பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான உபகரணங்கள் கொடுத்தோம். அந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நடத்துகிறோம். அதுக்காண்டி சீஃப் கெஸ்டாக வந்தார். ஓகே. இதுக்கப்புறம் உங்களுடைய பயணம் எதில் இருக்கும்? அவர் கூட இருக்குமா? சரி, நீங்கள் வேறு ஏதாச்சும் பயணம் வச்சுருக்கீங்களா உங்கள் மைண்ட் செட்டில்? அதாவது அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்கும்பொழுது ஹரிநாடார் வந்து இன்னைக்கு நாடார்களுக்காக 38,000 வாக்குகளை கிட்டத்தட்ட பெற்றிருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து ஹரிநாடார் வெற்றி பெற்றிருக்கிறாரு. சில எங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு தனி மனிதனாக இருந்து இந்த அரசியல் அவர் காண்பதோடு இருக்கிறத விட இந்த நாடார்கள் பிரதிநிதியாக 300 மாற்று அரசியல் கட்சிகளோட ஒரு கூட்டணியாக அமைச்சு இன்னைக்கு அவர் சட்டமன்றத்துக்கு போனார்னா அதை விட எங்களுக்கு ஒரு மாபெரும் பெருமை வேற எதுலையும் இல்லை. இப்போ அவர் சும்மா இருக்கும்போதே இந்த சமுதாயத்தை நிறைய செய்யக்கூடியவர். இன்னைக்கு இந்த பிரதிநிதியாக வந்து அவர் சட்டசபையில் போய் நமக்கான குரலை வந்து நாடார்கள் ஒழிப்பார்ன்ற நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் இது இனி வரும் காலங்களில் அவர் இந்த தனிச்சையாக இருக்கிறத கொஞ்சம் மாற்றிப்படுத்தி அடுத்த நல்ல ஒரு பெரிய கட்சிகளோட இணைஞ்சு அவர் செயல்பட்டால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் வரவேற்போம். இந்த இளைஞர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார். நீங்கள் கடைசி வரைக்கும் அவர் கூட இருப்பீங்களா? அது கண்டிப்பாக இருப்போம். நட்பு ரீதியாக என்றைக்குமே எங்களுடைய பயணம் ஒருபோதும் பிரியாது. இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கும் போது எங்களுக்கு தேவையானதை அவர் செய்ய முடியாத இடத்துல இருக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து சில பிரிவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ வந்து அது காலங்கள் தான் பதில் சொல்லும். இப்போ அவர் புதிய கட்சி ஆரம்பிச்சாருன்னா அதில் நீங்கள் அவர் கூட பயணிப்பீங்களா? இன்னைக்கும் அவர் வந்து கட்சி ஆரம்பித்தாலும் சரி ஆரம்பிக்கலாம் சரி நாடார்களுக்கு ஒன்றுனா முதலாளாக குரல் கொடுக்குறது. இன்னைக்கு அவர் மத்திய கர்நாடகா சிறையில் இருக்கும்போது கூட எத்தனையோ குரல் கொடுத்துருக்கிறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் வந்து நாடார்களுக்காண்டி குரல் கொடுக்கும்போது அவர் கூட நான் நிற்கிறத பெருமை கொள்கிறேன். 2வது அவர் அரசியல் கட்சியோட இணைஞ்சு அவர் அந்த மாபெரும் வெற்றியை அடைஞ்சாருன்னா உண்மையிலேயே எனக்கு மாபெரும் சந்தோஷம் தான். எனக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய இளைஞர்கள் அனைத்து பேருக்கும் அது சந்தோஷம் தான். சரி, ஓகே. சரி, நன்றி. நன்றி.